ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம என்னதான் பார்த்து பார்த்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி தச்சு கொடுத்தாலும் ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு ப்ளவுஸ் போடும் பொழுது சுருக்கமாக வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கஸ்டமரும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ப்ளவுஸ் போடும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த ஆம்கோலுக்கு கீழே சைடுலாம் சுருக்கமாக இருக்குங்க. அது இல்லாத கைக்கிட்டையும் சுருக்கமாக வருது இந்த இடத்துல. பேக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லைட்டாக தூக்கிக்கிட்டு இருக்கு கிளாத்து. இதை மட்டும் சரி பண்ணி கட்டிங் பண்ணி தச்சு கொடுங்க அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ நம்ம இதே போல் ஒரு சில கஸ்டமர் சுருக்கமாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் இந்த மெத்தடு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கூட சுருக்கம் வராமல் கஸ்டமருக்கு நம்மளும் சூப்பராக தச்சு கொடுக்கலாம். இப்போ எப்பவும் போல் ப்ளவுஸ் கிளாத்தை கரபாகம் நமக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி கிளாத்தை மடித்து போட்டுக்குங்க. இதே போல் அப்படி கிளாத்தை மடித்து போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் அடிப்பாட்டம் பிசுறு கிராஸ் இருக்கும். அதனால் ஒரு 1/4 இன்ச் மட்டும் கிளாத்தை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் அப்படி 1/4 இன்ச் மட்டும் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் அப்படி கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா பேக் அடிப்பாட்டம் மடித்து அடிக்கிறதுக்காக 2 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணணும். நார்மல் ஃபுல்வாயில் ப்ளவுஸாக இருந்தாலும் காட்டன் கிளாத்தாக இருந்தாலும் நீங்கள் மடிச்சடிக்க 2 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் இப்படி மார்க் பண்ணதுக்கு பிறகு அளவு ப்ளவுஸை நல்லா நீட்டாக அயன் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி இதே போல் அளவு ப்ளவுஸை வைங்க. இதே போல் இப்படி அளவு ப்ளவுஸை வைக்கும் பொழுது எனக்கு இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் பக்கம் கேப் இருக்குது பாருங்கள். சரி, கேப் இருக்கேன்னு சொல்லி நான் லைட்டாக அப்படி நகர்த்தி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு கழுத்து அகண்டு போயிடும். அப்போ இந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச் கேப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக இந்த இடத்துல ஸ்டார்டிங்லேயே விட்டுடுறோம். சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல இப்படி விட்டுடுறோம். எக்காரணத்தை கொண்டு நம்ம அளவு ப்ளவுஸை நீங்கள் நகர்த்திட்டிங்கன்னா கழுத்து அகண்டு போயிடும். அதுக்குள்ளேருந்து பேக் பார்ட் எந்த இடத்துல முடியுதோ தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு விட்டுக்குங்க. இதே போல் விட்டுட்டு இப்போ டாட்டுக்கும் அளவு வச்சாச்சு, தையலுக்கும் அளவு வச்சுட்டு பின்கழுத்து எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணுங்கள். அதே போல் கழுத்துடைய அகலம் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. தையலுக்காக தள்ளி ஒரு 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஷோல்டர் அகலம் எந்த இடத்துல முடியுதோ கரெக்டாக ஷோல்டர் அகலம் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். அடுத்து கை ஜாயின் பண்ணுறதுக்காக கை சுற்றளவுக்காக மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுருங்க. இதிலிருந்து அப்படியே சைடில் அப்படி வைங்க. இப்படி கரெக்டாக அப்படி சைடில் இப்படி வச்சுட்டு ஆம்கோல் ஜாயிண்ட் எந்த இடத்துல முடியுதோ ஒரு அடையாளப்படுத்திட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கணும். தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் இங்கே இருக்குங்களா, ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக மேலே கொஞ்சம் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த அளவு ப்ளவுஸை எடுத்துடலாம். அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு அடுத்து நம்ம எந்த அளவு வைக்கணும் அப்படின்னா இப்போ ஷோல்டர்கிட்ட இதே போல் இப்படி மார்க் பண்ணி மேலே ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு வைக்கணும். இப்போ இந்த இடத்துல இப்படி அடையாளப்படுத்திக்கலாம். இதே போல் இப்படி அடையாளப்படுத்திட்டு இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நெக்கோடைய அகலத்தை பார்க்கணும். இப்போ இவங்களுக்கு நெக்கோடைய அகலம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்ப்போம். 2.5 இன்ச் வருது. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 இன்ச் வச்சுக்கிறேன். இவங்க கொஞ்சம் ஷோல்டரும் லூஸ் வரக்கூடாது, கழுத்தும் ஓரளவுக்கு கொஞ்சம் அகலமாக வேணுன்ட்ருக்காங்க. அப்போ மேலே 2.5 கீழே 3 இன்ச் 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த 2.5 இன்ச்சில் இருந்ததோட அப்படியே 3 இன்ச் பக்கம் கோடு அப்படியே இதே போல் போட்டுட்டு ஷேப் கொடுத்து ரவுண்ட் ஷேப் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இதே போல் இப்படி மார்க் பண்ணிட்டோம்னா ஷோல்டர் லூஸ் வராது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோல் சுற்றளவு வரைகிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம எல் ஷேப்பில் இதே போல் இப்படி மார்க் பண்ணணும். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தையலுக்காக 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு வைக்கணும். இப்போ இந்த இடத்த இப்படி நான் அடையாளப்படுத்திக்கிறேன். அடையாளப்படுத்திட்டு இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தையலுக்கு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது தையலுக்கான அளவு. இப்போ நான் தையலுக்கு 1.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணின பிறகு இப்போ இவங்களுக்கு பேக் பார்ட்டில் ஆம்கோல் கிட்ட லைட்டாக கிளாத்து தூக்கிக்கிட்டு இருக்குங்க அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல தான் சரி பண்ணி இப்போ கட்டிங் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி இப்படி மார்க் பண்ணுங்கள். இந்த கோட்லேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணி மேலே ஷோல்டர்லேருந்து அப்படியே ஒரு கிராஸாக அப்படி கோடு இதே போல் அப்படி போட்டு இப்போ மார்க் பண்ணுங்கள். இப்படி மார்க் பண்ணும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிளாத் ஒரு 1/4 இன்ச் பக்கம் அவங்களுக்கு தூக்காமல் குறையும்.
அதிலிருந்து இந்த இடத்துல இருந்து நம்ம தையலுக்கு எப்பயும் 1.25 இன்ச் 1.5 இன்ச் வைப்பாங்கல்ல, இந்த இடத்துல நம்ம 1 இன்ச் அளவு வைக்கணும். 1.25 1.5 வைக்கிறதுக்கு பதிலாக 1 இன்ச் நீங்கள் அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுருக்கம் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் இந்த மெத்தடு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இந்த இடத்துல இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சதுலேருந்து 5 இன்ச் இருக்குது, 5ல் பாதி 2.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த பக்கமும் இப்படி வச்சு டேப் கிளாத்தை 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுருக்க பாருங்கள், அதில் சேர்க்கக்கூடாது ஃபுல்லையும், அதிலேருந்து இப்படி பாதியாக அப்படி டேப்பை மடித்து ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி அப்படியே வளைவு கொடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்படி நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பேக்கில் வந்து கிளாத்து தூக்காது. நான் எப்பவும் வந்து யாராவது வந்து சுருக்கம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா இந்த மெத்தடு ட்ரை பண்ணுவேன். நீங்களும் கண்டிப்பாக இதே போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கில் வந்து புஷ்ஷுன்னு தூக்காமல் இருக்கும். அடுத்து நம்ம ஆம்கோல் சுற்றளவை அளந்து பார்க்கலாம். இவங்களுக்கு எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கலாம். மேலே ஷோல்டர்லேருந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 8.5 இன்ச் வருது. அதே 8.5 இன்ச் ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சது போக 8.5 இன்ச் வருதான்னு செக் பண்ணணும். அப்படியே இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு பார்த்துட்டு வரலாம். இப்போ சரியாக எனக்கு 8.5 இன்ச் வருது. எப்போவும் நீங்கள் ஆம்கோல் சுற்றளவை ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணி தான் நம்ம ப்ளவுஸை கட் பண்ணணும். யாராவது ஆம்கோல் கிட்ட பேக்கில் தூக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்கன்னா நான் சொன்ன மாதிரியே ஒரு 1/4 இன்ச்சு நகர்த்தி ஒரு மார்க் பண்ணி 1 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிங்க வளைவுக்கு. இப்போ அடுத்து ஷோல்டர். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நல்லா இப்படி 1 இன்ச் வைக்கும் பொழுது நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் இப்படியே நல்லா வளைவில் இப்படி வந்துடும். நீங்கள் 1.5 1.25 வைக்காதீங்க. வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதே போல் சொல்கிற கஸ்டமருக்கு சுருக்கம் வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தான் சுருக்கம் ஆகும். 1.5 இன்ச்லாம் வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சுருக்கம் ஆகும். இப்போ மடிச்சடிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் இப்படி சிசர் கட் கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயிலை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். நமக்கு கட்டிங்கில் மட்டும் இந்த ப்ராப்ளம் வராது. இப்போ ஸ்டிச்சிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுது இதே போல் பண்ணிட்டீங்கனாலும் கண்டிப்பாக வந்து பேக்கில் லூஸ் வந்துடும். இப்போ இங்கிட்டு தான் நம்ம தையல் ஓட்டணும். இங்கிட்டு தையல் ஓட்டுறதுக்கு பதிலாக இப்படியே தள்ளி கொண்டு வந்து நீங்கள் இப்படி வந்து தையல் ஓட்டிட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, ப்ளவுஸ் தைக்கும் பொழுது இப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்க, அந்த 1/2 இன்ச்சு சுருக்கம் வந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்லைங்க நான் அந்த கோட்லேயே தான் தையல் ஓட்டுறேன், கரெக்டான அளவில் தான் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறேன், அப்பவும் லூஸ் வருது அப்படின்னா ஒரு சில கிளாத்லாம் நீண்டு கொடுக்கும் பாருங்கள், இப்படி லப்பர் மாதிரி நீளும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காட்டன் கிளாத்லாம் ஒரு சில காட்டன் கிளாத் நீண்டு கொடுக்கும். கஸ்டமர் வந்து போடும் பொழுது அவங்களுக்கு நீளும் போது சுருக்கம் வர மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் டைட்டாக தைக்கணும். நல்ல கிளாத் நீண்டு கொடுக்குற துணியாக இருந்துச்சுன்னா அளவு ப்ளவுஸை விட ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம டைட் வச்சு தைச்சாதான் உங்களுக்கு செட் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம கை கட்டிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கை வந்து சுருக்கம் வராமல் எப்படி நம்ம கட்டிங் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ கையிலையும் இதே போல் ஒரு 1/4 இன்ச் வந்து இந்த கிராஸை கட் பண்ணி எடுத்துக்குங்க. இல்லைனா ஒரு கை ஏற்றம் இறக்கம் வந்துடும். அதனால் ஒரு 1/4 இன்ச் மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு கை மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு வச்சு மார்க் பண்ணுங்கள். ஒரு ஸ்கேல் அளவு அப்படின்னா 1.5 இன்ச் வரும். 1/2 இன்ச்சில் ஒரு மடிப்பும் 1 இன்ச்சில் ஒரு மடிப்பு மடித்து நம்ம எம்மிங் பண்ணிட்டோம் அப்படின்னா கை வந்து சூப்பராக இருக்கும் அடிப்பாட்டம். அதுக்கடுத்து அளவு ப்ளவுஸை இதே போல் வச்சு கையோடைய உயரம் எந்த இடத்துல முடியுதோ மார்க் பண்ணிக்கலாம். இந்த கோட்டு மேலேயே இப்படி கை கிளாத்தை இப்படி வைங்க. அளவு ப்ளவுஸ் கையளவு இப்படி வச்சு கை எந்த இடத்துல உயரம் முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணணும். அதே வந்து கை சுற்று அளவு எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கணும், மேலே தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும். அடுத்து கை முன்கை சுற்றளவுக்கிட்டையும் அடையாளப்படுத்திங்க. முன்கை சுற்றளவு எந்த இடத்துல முடியுதோ ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து தையலுக்கு 1.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கணும். 1.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து கிளாத் வந்து 10ல், இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு கம்மியாக இருக்குது கிளாத் வந்து. இவத்த முன்கை சுற்றளவுக்கிட்ட 1.5 இன்ச் தையலுக்கு வருது. இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டுட்டு இப்போ இந்த கை கிளாத்தை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த மேல் கோட்டோட இப்போ ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிங்க. கையோடைய உயரம் எந்த இடத்துல முடியுதோ இதே போல் இப்படி மார்க் பண்ணினதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு கைக்கிட்ட ஏன் சுருக்கம் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல இருந்து எத்தனை இன்ச் வருது, இந்த கோட்டில் இருந்து 2.5 இன்ச் வருது. அப்போ 2.5 இன்ச் சரியான அளவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சைடில் சுருக்கம் வரும். கைக்கு சைடில்
சுருக்கம் கண்டிப்பாக வரும். இப்போ பாருங்க இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல இப்படி அதிகமாக இருக்குங்கள்ல, இப்போ நான் கிளியராக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இவுத்த இந்த இடத்துல இப்படி அதிகமாக இருக்கிறப்ப இதுதான் கையோடைய ஷேப்பு. அப்போ நம்ம கட் பண்ணும்பொழுது 1/2 இன்ச் இறக்கி கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணணும். இப்படி நம்ம கட் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா சுருக்கம் குறையும். இப்போ நான் இந்த அளவு ஷேப்லேயே வந்து அளவு ப்ளவுஸ் அளவுலேயே இப்படி கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கங்க, எனக்கு இந்த இடத்துல 1/2 இன்ச் சுருக்கம் வந்துடும். இப்போ நம்ம இப்படி சைடில் குறைக்கணும். ஒரு 1/2 இன்ச்சை கம்மி பண்ணி இப்படி ஷேப் எடுக்கணும். இப்படி நம்ம ஷேப் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட நமக்கு சுருங்காமல் இருக்கும். கை கிளாத்து என்ன பண்ணும், சுருங்காமல் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், 2.5 இன்ச்சுக்கு பதிலாக 3 இன்ச்சில் மார்க் பண்ணி ஷேப் கொடுத்து வரையணும். இந்த சைடு இறக்கத்தை 3 இன்ச்சாக அளவு வச்சுக்கணும். இப்போ நான் எத்தனை இன்ச்சு வச்சுருக்கேன், 3 இன்ச் வச்சுருக்கேன் பாருங்கள். 2.5 இன்ச்சில் இருந்ததை 3ஆக வச்சுருக்கேன். இப்போ கையோடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச் வருது. அப்போ 6.5 இன்ச்சுனா சைடில் நம்ம பாருங்க 6.5 இன்ச் வருது. அப்போ சைடில் தாராளமாக 3 இன்ச் கம்மி பண்ணலாம். இதே உங்களுக்கு கையோடைய ஹைட்டே வந்து 4.5 இன்ச்சு தாங்க இருக்குது கையோடைய உயரம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 2.5 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கை ஷேப் கொடுத்து மார்க் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். இப்போ 1.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கிராஸு அந்த 3 இன்ச் இறக்கம் குறைச்சம் பாருங்கள், அதுலேருந்து இப்படி கிராஸாக கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்துட்டு இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து டேப் அளவு வச்சு டேப் அப்படியே பாதியாக மடிங்க. 1.5 இன்ச் தையலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த கோட்டிலேருந்து இப்படி வச்சு டேப்பை பாதியாக மடித்து அப்படியே மார்க் பண்ணுங்கள். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணுங்கள். இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணுங்கள். 1/2 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு இப்போ நம்ம வளைவு கொடுக்கணும். இது வந்து கைக்குழி கட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் பகுதியில் வரக்கூடிய அளவு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டதுலேருந்து இந்த அளவோடு இப்படி இணைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இப்படியே கொண்டு வந்து இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வந்துடணும். இப்படி கொண்டு வந்தால் தான் சுருக்கம் வராமல் இருக்கும். அப்படியே மேல் வளைவு இது பேக்குக்கு வரணும். இப்படி இதே போல் நீங்கள் கை ஷேப் எடுத்து நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், கை கொஞ்சம் கூட உங்களுக்கு சுருக்கம் வராமல் இருக்கும். இப்போ நம்ம கை கிளாத்தை அடியோடு கட் பண்ணிக்கலாம். இதே போல் இப்படி அடியோடு கட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த சைடு அளவு இதை இதே போல் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மடிச்சடிக்கிறதுக்காக சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ இந்த மேல் பீஸ் தெரியுதுங்களே, இந்த மேல் பீஸ் 2 பீஸை மட்டும் எடுங்க. கை கிளாத்தோடைய மேல் பீஸ் 2 பீஸை மட்டும் எடுத்து அப்படியே 3/4 இன்ச் குடஞ்சி கட் பண்ணணும். பாருங்கள், இப்படி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கைக்கிட்ட கொஞ்சம் கூட சுருக்கம் வராமல் இருக்கும். இவ்வளோ கிளாத்தையும் கட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் லைட்டாக ஒரு 1/4 இன்ச் கட் பண்ணுறேன், குடஞ்சி கட் பண்ணுறேன், 1/2 இன்ச் கட் பண்ணுறதுனால சுருக்கம் வரும். இதே போல் மிஸ்டேக் சொல்கிற கஸ்டமருக்கு 3/4 இன்ச்சாவது கைக்குழி குடஞ்சி கட் பண்ணணும். இப்போ அடுத்து இந்த இடத்துலையும் பாருங்கள், நீங்கள் கை ஜாயின் பண்ணுறீங்களே, கை ஜாயின் பண்ணும்பொழுது கை சுற்றளவு எனக்கு இங்கே முடியுதுங்களா, இப்போ இந்த இடத்துல முடியுது. ஆனால் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுது கொஞ்சம் தள்ளி பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், இந்த கோட்டில் பண்ணுறதுக்கு பதிலாக தள்ளி கொஞ்சம் நகர்த்தி நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும் பொழுது பாருங்கள், இப்படி நீங்கள் தைச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கைக்கிட்ட சுருக்கங்கிறது வந்துடும். இப்போ நான் அடையாளத்துக்கு இப்போ ப்ளவுஸை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதான் இந்த சுற்றளவுன்னு வச்சுக்கிங்களேன். இந்த இடத்துல நான் தைக்கிறதுக்கு பதிலாக இப்படி நகர்த்தி இப்படி தைச்சிட்டேன் அப்படின்னாலும் கைக்கிட்ட கண்டிப்பாக சுருக்கங்கிறது வந்துடும். கை சுற்றளவு நம்ம தைக்கும் பொழுதும் முன்கையிலிருந்து அப்படியே கொண்டு வரோம் பார்த்தீங்களா, அந்த ஷேப்பு தைக்கும் பொழுது அப்போ கரெக்டாக கொண்டு வரல அப்படின்னாலும் கைக்கிட்ட உங்களுக்கு சுருக்கங்கிறது வந்துடும். சுருக்கம் வராமல் நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி தைக்கணும் அப்படின்னா கட்டிங்லேயும் நமக்கு கரெக்டாக பார்த்து கட்டிங் பண்ணணும், ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுதும் கரெக்டாக பண்ணணும். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் சுருக்கம் வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த லென்த்து கூட இருக்கும். இப்போ நம்ம பட்டி அளவை குறைக்க தேவையில்ல. இந்த சைடு தெரியுது பார்த்தீங்களா, இந்த சைடு அளவை தான் நம்ம கம்மி பண்ணணும். ஷேப் எடுத்து கட்டிங் பண்ணல அப்படின்னாலும் ஃப்ரண்ட்டில் நமக்கு சுருக்கம் வந்துடும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ இதே போல் நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொக்கி பட்டிக்காகவும் வி பட்டிக்காகவும் தையலுக்கு இப்படி ஒரு 1/4 இன்ச் விட்டுருங்க. கிளாத்தை விட்டுட்டு அதிலிருந்து தான் பேக் பார்ட் அளவு இப்படி வைக்கணும். அந்த கோட்டிலேருந்து நகர்த்தி வைங்க. இப்படி இதே போல் இப்படி நகர்த்தி வச்சுட்டு இப்போ அடையாளப்படுத்திக்கலாம்.
இப்போ இந்த ஆம்கோல் சுற்றளவு தெரியுதுங்களா, பேக் பார்ட் சுற்றளவு அதுலேயே இப்படி மார்க் பண்ணுங்கள். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இடம் தெரியுதுங்கள, இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் மட்டும் கூட. ஏன்னா வந்து நம்ம டாட் பிடிப்போங்கள்ல, ஆம்கோல் சுற்றளவோட டாட் பிடிப்போம். அதுக்காக அப்படியே ஸ்கேலில் நேராக மார்க் பண்ணணும். சைடில் வந்து பேக் பார்ட்டில் கிராஸாக இருக்கேன்னு சொல்லி கிராஸாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்டு பத்தாமல் போயிடும். இப்போ இதே போல் இப்படி மார்க் பண்ணதுக்கு பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம எல் ஷேப்பில் மார்க் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டு பார்ட்டில் இந்த இடத்த எல் ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் லைட்டாக குடஞ்சி கட் பண்ணணும். ஏன் 1/4 இன்ச் மட்டும் போதும் அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே நம்ம பேக் பார்ட்டுக்கு 1 இன்ச் அளவு வச்சுருக்கோங்களா, அதனால் ஒரு 1/4 இன்ச் மட்டும் குடஞ்சி கட் பண்ணுங்கள். நம்ம ஒரு 1.25 இன்ச் அளவு வச்சோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டு பார்ட்டில் 1/2 இன்ச் குடஞ்சி கட் பண்ணலாம். அதனால் ஒரு 1/4 இன்ச் மட்டும் குடஞ்சி கட் பண்ணனா போதும் ஃப்ரண்ட்டில். இப்போ ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சதுலேருந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சது போக தான் முன்கழுத்து இறக்கத்தை அளவு வைக்கணும். ஏன்னா மேலேயே நம்ம அளவு வச்சுட்டோம் அப்படின்னா ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சிட்டோம் அப்படின்னா முன்கழுத்து மேலே உயர ஏறிடும். அதனால் ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சதுலேருந்து இந்த அளவு ப்ளவுஸில் முன்கழுத்து ஷேப்பை இப்படி வைங்க. இதே போல் இப்படி ஷேப் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு டைம் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும். இப்போ அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். அப்படி மறுபடியும் இன்னொரு வளைவு. நம்ம கட் பண்ணும் பொழுது மேல் கோட்டோட தான் கட் பண்ணணும். மேல் கோட்டோட கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தைக்கும் பொழுது இந்த கீழ்கோட்டு அளவு கழுத்துடைய இறக்கம் கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த இடத்துல இருந்து இதே போல் கொக்கிப்பட்டியோட அளவு வைங்க. இப்போ கொக்கிப்பட்டிக்கு இடையில டாட் பிடிப்போங்கள்ல, அந்த இடத்துக்கிட்ட அப்படி அடையாளப்படுத்திட்டு பட்டி தையலுக்காகவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அளவு விடணும். இப்போ டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு கோடு, அடுத்து பட்டி தையலுக்காக ஒரு கோடு. அப்போ 3 இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த இடத்துல இப்படி ஷோல்டரை கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கிங்க. சென்டர் பண்ணி மெயின் டாட்டை மார்க் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சது போக ஃப்ரண்ட் பார்ட்டோடைய மெயின் டாட் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக கீழே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து சைடு அளவு இப்படி வைங்க. சைடு அளவு பட்டியோட தையல் அளவு இங்கே இருக்குங்களா, இப்போ நான் தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஆனால் கட் பண்ணும் பொழுது எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்த கவனமாக பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இருந்து நான் ஷேப் கொடுத்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இவங்களுக்கு ஃப்ரண்ட்டு சைடு வந்து எனக்கு சுருக்கம் வருதுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ இந்த கீழ்கோட்டில் தானே இப்படி நம்ம மார்க் பண்ணுவோங்கள்ல, இப்போ இப்படி நம்ம கட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ ஃப்ரண்ட்டில் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, இந்த கோடு தெரியுதுங்கள்ல, இந்த இடத்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இவத்த சுருக்கம் வராமல் இருக்குன்னா இங்கேருந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணுங்கள். இப்படி இந்த ஷேப்பில் மார்க் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டு சைடை பாருங்கள் இப்படி மார்க் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் மார்க் பண்ணும் பொழுது 1/2 இன்ச் கம்மி பண்ணணும். இந்த இடத்த நீங்கள் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா இவங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா அப்படி கிளாத் வந்து சுருண்டுட்டு ஃப்ரண்ட்டில் தூக்காமல் இருக்கும். எந்த பக்கமும் ஃப்ரண்ட்டில் சுருக்கம் வராமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல 1/2 இன்ச் கம்மி பண்ணியிருக்கோங்களே, அதை பட்டி கிளாத் கட் பண்ணும் பொழுது சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டியோட கிளாத்தை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அகலத்தை பார்க்கலாம். இப்போ மெயின் டாட்டோடைய அகலம் அளவு ப்ளவுஸில் வச்சு 1/4 இன்ச் தையலுக்கு விட்டது போக அளவு ப்ளவுஸில் எந்த அகலம் வருதோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கு சேர்த்து பார்த்திங்கன்னா 3.25 இன்ச் பக்கம் இருக்குது. இப்போ இதிலேருந்து சென்டராக ஒரு மார்க் பண்ணி 1.25 தையலுக்காக இப்படி விட்டுக்கலாம். விட்டுட்டு மெயின் டாட் உயரம் வந்து 3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இவங்களுக்கு வந்து கப் ஷேப் மீடியமாக போதும் அப்படிங்கிறதுனால 1.25 வச்சுருக்கேன். இதே நல்லா ஷார்ப்பாக கேட்டாங்கன்னா 1.5 கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஷேப்பில் இப்படி ஷேப் கொடுத்து மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கொக்கி பட்டிக்காகவும் வி பட்டிக்காகவும் இடையில டாட் பிடிக்கிறதுக்காக சரியாக நான் வந்து 3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுறேன். 3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிக்கிறதுக்காக இப்படி அடையாளப்படுத்திக்கிங்க. அடுத்து மெயின் டாட்லேருந்து இப்படி 1.5 இன்ச் கம்மி பண்ணுங்கள். 1.5 இன்ச் கம்மி பண்ணி அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ 3 டாட்டும் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு.
இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கங்கிறது வராது. யாராவது ஒரு சில கஸ்டமர் வந்து ஃப்ரண்ட்டில் சுருக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் சைடை தான் கம்மி பண்ணணும். இப்போ இந்த ஆம்கோல் சுற்றளவு அப்படியே குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். அப்படி சைடு அளவு, இப்போ சைடு அளவும் பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு இறக்கத்தையும் இதே போல் இப்படி கட் பண்ணிக்கிங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த மேல் கோட்டோட இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டாட் பிடிக்கிறதுக்காக அடையாளத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்படி சிசர் கட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம பட்டி கிளாத் எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பட்டி கிளாத் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டி கிளாத் நமக்கு அகலமாக இருந்துச்சு அப்படின்னா மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிக்கிங்க. பட்டி கிளாத் துணி கம்மியாக இருந்துச்சுன்னா 1/2 இன்ச் மடிச்சடிக்கிறதுக்கு போதும். இல்லைன்னா நம்ம ஒரு ஸ்கேல் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பட்டியோட முன் உயரம் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து பட்டியோட சைடு அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக மறுபடியும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நான் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணங்கள்ல, அதுக்காக இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் பட்டி கிளாத்துக்கிட்ட 1/2 இன்ச் சேர்க்கணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச் நான் கம்மி பண்ணி கட் பண்ணதுனால பட்டியோட சைடில் 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா டாட்டோடைய அகலம் தையலுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3.5 இன்ச் பக்கம் வருது. அப்போ இதிலிருந்து நான் ஒரு 1 இன்ச் பக்கம் கம்மி பண்ணி சேப் கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி தான் நம்ம பட்டி வந்து எப்பயும் கட் பண்ணணும். இப்போ அடியோட கட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி கிளாத்து கட் பண்ணியாச்சுங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுன்னா இப்போ கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதே போல் இருக்குங்களா? இதில் இந்த நெக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நெக் பீஸை வந்து நம்ம கொக்கி பட்டிக்காகவும் வி பட்டிக்காகவும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இடையில இதை அப்படியே இடையில அப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வி பட்டி ஸ்டிச் பண்ணும் பொழுது மட்டும் டபுள் கிளாத் வந்து கொடுத்துக்குங்க. வி வந்து அதுலேயே மாட்டுற மாதிரி இருந்ததுன்னா, கிளாத்லேயே மாட்டுற மாதிரி இருந்ததுன்னா டபுள் துணி கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிங்க. அடுத்து நெக் பீஸ் வந்து எந்த பக்கம் கிராஸில் கிளாத் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் நம்ம கிராஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஸ்கேலை இதே போல் வச்சு அகலம் 1 இன்ச் வர மாதிரி தேவைக்கேற்ப ஒரு 2-3 பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு தேவைக்கேற்ப ஒரு 2-3 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போவும் நெக் வந்து நீங்கள் கட் பண்ணும் பொழுது கிராஸில் இதே போல் கட் பண்ணுங்கள். நெடுக்கில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது சுருக்கமாக வரும். அதனால் எந்த பக்கம் கிளாத் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் இதே போல் கிராஸாக கட் பண்ணிக்கிங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். நீங்களும் வந்து சுருக்கம் வராமல் கஸ்டமருக்கு இதே போல் கட்டிங் பண்ணி தைச்சி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தடு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.